இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆகி பூமியில வந்து விழுந்துருவாங்க. இவங்க தான் பூமிக்கு வந்த முதல் மனுஷங்களா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டைனோசர் குட்டி ஒரு புதக்குழியில மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓடி போய் அதை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா அவளால அதை தனியா காப்பாற்ற முடியல. அதனால இவருமே அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு வழியா அந்த டைனோசர் அந்த புதக்குழியில இருந்து காப்பாத்தி வெளியில எடுத்துறாரு. இந்த குட்டி மாமிசங்கள் எல்லாம் சாப்பிடாது, இது ஒரு வெஜிடேரியன். அதை காப்பாத்தி விட்ட உடனே அது அந்த இடத்துல இருந்து அப்படியே பொறுமையா நடந்து போக ஆரம்பிக்குது. அப்ப சடனா அந்த இடத்துக்கு மாமிசங்களை சாப்பிடக்கூடிய நிறைய குட்டி டைனோசர்கள் வந்து இவங்க கண் முன்னாடியே அதை அப்படியே கடிச்சு சாப்பிடுதுங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு பயத்துல பயங்கரமா கத்துறா. இவரு அதுங்க இங்கேயே வந்துட்டு போதுங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய வாயை பொத்திக்கிட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. அதுங்களும் அந்த டைனோசர் குட்டியை கடிச்சு சாகடிச்சு அங்கிருந்து இழுத்துக்கிட்டே போயிடுதுங்க. என்னதான் இவங்க இந்த பூமிக்கு முதல் முறையா வந்திருந்தாலும் இவங்க கிட்ட ஆல்ரெடி டெக்னாலஜி எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவர் கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பாரு. அதை வச்சு அங்க ஓடக்கூடிய ஆத்து தண்ணி நல்ல தண்ணியா இல்ல கெட்ட தண்ணியான்னு ஸ்கேன் பண்ணிலாம் அதை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய உச்சில ஏறி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாரு. அப்ப அவருடைய கையில ஒரு பூச்சி கடிச்சிரும். அதனால அவரு அப்படியே அங்க இருந்து ஸ்லிப் ஆகி டமால்னு கீழே விழுந்து அவருடைய கையில பயங்கரமா அடிபட்டுருது. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு மாமிசங்களை சாப்பிடக்கூடிய அந்த பெரிய டைனோசர்கள் எல்லாம் வந்துருதுங்க. இப்ப அவங்க கையில கன் இருக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண தெரியாது. அவர் ஷூட் பண்ணலாம்னு பார்த்தாலும் அவருடைய கை உடைஞ்சு போயிருக்குது. அதனால அந்த பொண்ணு அவளுடைய காலை வச்சு அப்படியே அழுத்தி அவருடைய உடைஞ்சு போன கையை சரி பண்ணி விடுறா. அதே நேரத்தில் அந்த டைனோசர்களும் இப்ப இவங்க கிட்ட வந்துருது. உடனே இவர் அந்த கன் எடுத்து அதுங்களை அப்படியே போட்டு சுட்டு தள்ளுறாரு. என்னதான் இவர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுங்க இப்ப 100 கணக்கில் வர ஆரம்பிச்சிருதுங்க. அதனால இவர் அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போக சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா ஓடி வந்து வேற ஒரு காஞ்ச மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல அவளுக்கே தெரியாம அவளுக்கு பின்னால ஏகப்பட்ட பறக்கக்கூடிய டைனோசர்கள் வந்து நின்னுகிட்டு இருக்குதுங்க. இவ அதுங்களை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போய் அப்படியே அங்க இருந்து பொறுமையா நகர்ந்து வந்து வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அந்த பக்கம் அவரு அதுங்களை சமாளிக்க முடியாம அவர் கையில ஒரு 3 பாம் வச்சிருந்திருப்பாரு. அதுங்களை அப்படியே கீழே தூக்கி போட்ட உடனே அது அப்படியே பெருசா மாதிரி வெடிச்சு சதறுது. அதனால அங்க இருந்து எல்லா டைனோசர்களும் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடிடுதுங்க. அங்க இருந்து தப்பிச்ச சில டைனோசர்கள்லாம் இங்க இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக அவகிட்ட வருதுங்க. அவளும் அதுங்களை பார்த்துடுறா. பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு காஞ்ச மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறா. அப்பயும் அவளை விடாம ஒரு டைனோசர் அது மேலே ஏறி வந்து அவளை அட்டாக் பண்றதுக்காக அப்படியே அவ கிட்டே வந்துருது. அவ்வளவுதான்டா அவ காலின்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து அந்த டைனோசரை ஷூட் பண்ணி அவளை எப்படியோ காப்பாத்திடுவாரு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த மரத்துல இருந்து பொறுமையா கீழே இறங்குறா. அதுக்குள்ளேயே ஒரு வெறி பிடிச்ச டைனோசர் அப்படியே அவளுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி அங்க இருந்து அவளை இழுத்துக்கிட்டு போகுது. உடனே அவரு அந்த கண்ணை கையில எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடா ஓடி போய் அப்படியே வானத்தை நோக்கி ஷூட் பண்ணி அதை அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுவாரு.